சமீபத்துல பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள், அவரிடம் விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனுவுல பல விஷயங்கள மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. அதற்கேற்றாற் போல தளபதி விஜய் அவர்களுமே அந்த மனு லீக் ஆன 2 நாள் கழித்து த்ரிஷாவுடன் பிரபல திருமண விழாவுல ஒன்றாக வந்து கலந்து கொண்டாரு. மேலும் இவங்க 2 பேருமே அணிந்திருந்த உடை ஒரு டிரெஸ் கோட் போல இருந்தது. மேலும் த்ரிஷாவுடைய ட்வீட்டுமே சங்கீதாவை வெறுப்பேத்துற மாதிரி தான் இருக்கு. ஆகையால தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவுடன் தொடர்புல இருக்கிறார் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் பல பேருமே சோசியல் மீடியாக்கள்ல பேச ஆரம்பிச்சாங்க. இதற்கு சங்கீதாவிற்கு ஆதரவாக பலருமே நின்னாங்க. ஒரு சிலர் தான் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நின்னுட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில தற்போது அது அவருடைய பர்சனல், சோ அதை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சில பிரபலங்கள் ரசிகர்களுமே பேசினாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய அடுத்த திரைப்படமான தலைவர் 173வது படத்திற்காக வெளி மாநிலங்களுக்கு செல்ல இருந்தாரு. சோ அப்போது ஏர்போர்ட்ல மடக்கி பத்திரிகையாளர்கள் சூப்பர் ஸ்டாரிடம் இதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அதற்கு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே அதையே தான் சொல்லியிருக்காரு. அது விஜய் அவர்களுடைய பர்சனல், அதை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு. மேலும் பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல வருடத்திற்கு முன்பாக மனைவி என்பவள் எப்படிப்பட்டவள் அப்படின்றத பற்றி பிரபல பத்திரிகை ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. சோ அந்த வீடியோவை சோசியல் மீடியாக்கள்ல தலைவர் ரசிகர்கள் ஷேர் பண்ணி தளபதி விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணிட்டுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.